புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் குடும்பத்தை குறித்து தியானித்து வருகிறோம். 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு நான் பார்க்கிறோம். இப்போ குடும்ப தலைவர் கர்த்தருடைய சத்தியங்களை வாசிக்கவும் அதன்படி நடக்கவும், அதே போல் குடும்பத்தில் இருக்கிற ஸ்திரீயானவள் மனைவியானவங்க அவங்க பரிசுத்த ஆவியினாலே அவங்க நிரம்பி இருக்கத்தக்கதாக, அடுத்ததாக பெற்றோர் பரிசுத்த ஆவியினாலே பிள்ளைகளை நடத்தத்தக்கதாக, பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் இதெல்லாம் பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலர் இதை குறித்து விதமாய் சொல்லுகிறார். 32ஆம் வசனத்தில், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆகவே மணவாளன் இயேசுவுக்கு மணவாட்டியாக திருச்சபை ஆதாம் ஏவாளை பார்த்து விதமாய் சொல்லுகிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவும் சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மணவாளனாகவும் மணவாட்டியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லி இந்த ரகசியம் பெரியது அப்படிங்கிறார். இன்றைக்கு நாம் இந்த 21ஆம் வசனமும் 22ஆம் வசனத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ குடும்பத்தில் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வேத வாக்கியங்களின்படி அது கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுவார்கள். வீட்டில் கர்த்தரை துதிப்பாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்வாங்க. 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, குடும்ப தலைவர் மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, நன்றி சொல்வாங்க. பிள்ளைகளுக்காக அதே போல மனைவியும் அப்படி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாங்க. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்து பாடினார்கள். பாடும்போது கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பினார். அந்த சிறையிருப்பு மாறினது பாருங்க. அப்போ நாம் கர்த்தரை துதிக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற சிறையிருப்புகள் மாற ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கர்த்தரை தேடும் போது கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுகிறார். அடுத்ததாக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பழைய மத புஸ்தகம் அல்ல. அது என்ன, குடும்ப தலைவருக்கு மனைவி கீழ்ப்படுகிறது. கல்யாணம் பண்ணும்போது அந்த வாக்கு கொடுப்பாங்க, மனைவி குடும்ப தலைவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். குடும்ப தலைவர் அப்படின்னா அவர் ஒரு கேப்டன் மாதிரி. ஒரு சபையில் இப்போ நம்ம எல்லாரும் காணிக்கை பாடல் எல்லாரும் எழுந்து நிற்போம் அப்படின்னோடனே சபையில் ஊழியருக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாரும் உட்காரலாமா அப்படின்னோடனே உட்காரும். இப்போ ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, ஆமேன்னு சொல்லி முடிக்கிறோம். அதே போல் குடும்பத்தில் ஆண்டவர் குடும்ப தலைவருக்குன்னு ஒரு சில அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த அதிகாரம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு கிரிக்கெட் டீமில் கேப்டனுக்கு இருக்கிற அதிகாரம் போல். கேப்டனை காட்டிலும் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்கள நிர்வாகம் பண்ணுற அந்த ஒரு ஒழுங்கு பண்ணுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கேப்டன். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் செய்வாங்க. முதல்ல எந்த பிளேயர் இறங்கணும், கடைசி யார் இறங்கணும், இதெல்லாம் ஒழுங்கு பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி அந்த டீமில் ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க, பால் இப்படி போடணும் அப்படின்னு. ஏன்னா அங்கே எதுக்க இருக்கிற அந்த பேட் பண்ணுறவங்க ரொம்ப பயங்கரமாக விளையாடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி போடணும் இதெல்லாம் சொல்லி அந்த டீம் எப்படியாவது ஜெயிச்சிரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பாங்க. அப்போ அந்த புரிதல் ரொம்ப அவசியம். ஒரு மனமாக நடப்பாங்க. அப்போ குடும்ப தலைவர் என்பது வெறும் அதிகாரம் மாத்திரமல்ல, இது அந்த குடும்ப தலைவருக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்கு.
அவர் கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல மனைவியினிடத்திலே அன்பு கூறணும், பிள்ளைகளை நேசிக்கணும், தன் வீட்டு காரியங்களிலே கண்ணோக்கமாக இருக்கணும், தனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். அவர் தான் அந்த குடும்ப தலைவர். அவர் தான் போட்டிருக்கு, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல சபையினிடத்திலே அன்பு கூர்ந்தது. அப்படிப்பட்ட இந்த குடும்ப தலைவர் தான் ஆவியிலே நடக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று, மனைவிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இன்னும் இந்த ஆவியிலே நடக்கும்போது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணுமா? அது என்னங்க அப்படின்னா மனைவிக்கு கீழ்ப்படியணுமா? ஆமாம், ஆவியினாலே நடக்கும்போது அது மனைவி நல்ல ஆலோசனைகளை சொல்லும்போது இந்த மனைவிக்கு கீழ்ப்படுகிறது நல்லது. ஆவியினாலே அந்த மனைவி சொல்ற ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்போ இது எதன் அடிப்படையில் இதை பார்க்கணும் அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை அவங்க புசித்த போது கவனிக்கலாம், அந்த குடும்ப தலைவர் ஆண்டவர் சொன்னாரு, அவன் ஆண்டு கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 16ஆம் வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை. அப்ப அந்த ஆசைங்கிறது நல்ல ஆசை இல்லை, பாவத்தினால வந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசை. நான் சொல்றத என் கணவர் கேட்கணும். அந்த ஏவாளுக்குள்ள அந்த அந்த பாவத்தினால் வந்த அப்படிப்பட்ட சுபாவம் வந்ததுனால தான் ஆதாமை அவ என்ன செய்யற, தன் ஆசையினால அந்த கனியை கொடுத்து அந்த பாவத்தில் ஆதாமும் கீழ்ப்படுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய விளைவு, அந்த ஆசை நல்ல ஆசை இல்லை, பாவத்தினால் வந்த ஆசை. உன் ஆசை உன் புருஷனை நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த காரியம். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் பாவத்தினால் வந்த விளைவு, புருஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அங்கே அடக்குமுறை, நான் வச்சதான் சட்டம், எனக்கு போக தான் பிள்ளைகளுக்கு, எனக்கு போக தான் மனைவிக்கு, என் இஷ்டப்படி தான் நடப்பேன், நான் எதை பற்றியும் கவலை பண்ண, அப்படி அந்த சுயநலத்தினாலே வந்த அந்த பாவத்தினாலே வந்த அங்கே ஒரு காரியம் ஆண்டு கொள்ளத்தக்கதாக ஒரு முரட்டாட்டமான கேரக்டர், எதை பற்றியுமே கவலை இல்லாமல் அடக்குமுறையை அதை குறிக்கிறது. அங்கு பாருங்க, இதன் அடிப்படையில் தான் பவுல் இந்த வசனத்தை மையமாக வைத்து தான் சொல்றாரு, குடும்ப தலைவர் என்ன செய்யணும், கிறிஸ்து அன்பு கூறுகிறது போல மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஏன்னா அங்கே பாவம் இருக்குமானால் அந்த குடும்ப தலைவர் ஒரு சுயநலம் உள்ளவராக இருப்பார், கவனிக்கலாம். அதே போல குடும்ப தலைவி அவங்களும் இந்த பாவத்தினால புருஷனை ஆட்டி படைக்கத்தக்கதாக, நான் சொல்றதான் என் இஷ்டம்தான், அதனாலதான் பவுல் சொல்றாரு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருக்கு. அப்ப இந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்னங்க அப்படி என்ன கீழ்ப்படுகிறது? ஒரு சில இடங்களில் திருமணம் பண்ணும்போதே எனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்து அந்த கீழ்ப்படிந்து நடப்பேன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, 2 பேரும் சம உரிமை தானே, 2 பேருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை, குடும்ப தலைவருக்குன்னு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது என்று நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் பெண்ணை குறித்து எங்கேயுமே ஆண்டவர் பெண்ணை அடக்கி அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லலை. பெண்ணை குறித்து ரொம்ப நல்ல காரியங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து இருக்கு. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிறது. அந்த குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா அந்த பெண்களை பற்றி அவ்வளவு ஒரு, அதாவது ஒரு என்டர்பிரைஸ் மாதிரி, ஒரு பெரிய வியாபார கப்பலை போல இருக்காங்களாம்.
அவங்க அந்த வீட்டின் காரியங்களை எடுத்து நிர்வாகம் பண்றாங்க, பிள்ளைகளை அப்படி உருவாக்குறாங்க, ஒரு பெரிய என்டர்பிரைசஸ் மாதிரி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, புருஷனுக்கு அவங்க கிரீடமா இருக்கிறாங்க, வீட்டு காரியங்களே கண்ணோக்கமா இருக்கிறாங்க. அதிகாலையில இருட்டோட எழுந்து தன் வீட்டு காரியங்கள்ல எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. பைபிள்ல பெண்ணை வந்து அவ்வளவு உயர்த்தி சொல்றாங்க, குணசாலியான ஸ்திரீ. அப்போ அந்த பைபிள்ல எங்க இந்த மதவாத காரியங்கள்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாள்ல பவுல் அப்போஸ்தலருடைய நாட்கள்ல ஒரு ரபி இருந்திருக்கிறாரு. அவர் பேரு ஏலோ அப்படின்னு பேரு. அவர் பெண்களை குறித்து என்ன சொல்றாருன்னா, பெண்கள் வெளியில ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது. அது மாத்திரமல்ல, பெண்கள் ஆண்கள் வந்து வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பெண்களுக்கு ரபிமார்கிட்ட வந்து ஒரு ஒப்புதல் சீட்டு வாங்கிட்டு வேணான்னா விவாகரத்து பண்ணிக்கலாம். ஆனா பெண்கள் அப்படி பண்ண முடியாது. எங்கேயாவது பெண் வந்து ஆணை வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணாங்கன்னா அப்படி இருக்காது. ஏன்னா அந்த பைபிள்லையும் அப்படியே பழைய ஏற்பாட்டுடைய அந்த நாட்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்தினுடைய கலாச்சாரமும் அதனுடைய காரியங்களும் உள்ள வர ஆரம்பித்தது. அதனால இந்த பழைய ஏற்பாட்டில் உண்மையாவே ஆண்டவர் அப்படி பெண்களை ரொம்ப மட்டப்படுத்தி எங்கேயும் சொல்லலை. அப்போ அந்த கீழ்ப்படிதல், ஒரு குடும்ப தலைவருக்கு பெண் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது, இதை நம்ம 2 காரியங்களை பின்னாடி அறிந்து, முதல் காரியம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2வது பெண்ணை பத்தி என்ன சொல்றார் பவுல். அப்ப பெண்களுக்கு எதிரானவரா பவுல்? அது என்ன, புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், அந்த குடும்ப தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா அது என்னது அப்படிங்கிறப்ப இந்த வேத வாக்கியங்களின் பின்னணியத்தை நம்ம பார்த்து அதை பார்க்கும்போது அது மிகவும் சரியாக இருக்கும். அதே போல இன்னொரு ஒரு ரபி, யூத ரபி எலையாசார் அப்படிங்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தோரா அப்படின்னா முதல் 5 ஆகமம், ஆதி ஆகமம், யாத்திராகமம், அந்த 5 ஆகம புஸ்தகங்கள் அது ஆண்கள் தான் படிக்கணும். பெண்கள் படிச்சாங்கன்னா அது அந்த அது அந்த நகலையே எரிச்சிடலாம், பெண்கள் படிக்க தேவையில்லை. அதாவது அவ்வளவு அது ஆண்களுக்கு உரியது தான், அவங்களுக்கு தான் ஜெபம் பண்றது, அவங்களுக்கு தான் இந்த ஒழுங்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மதவாத காரியங்களை பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனா இதன் பின்னணியிலே அடுத்ததாக பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 5ல் பார்த்தோம், குடும்ப தலைவர் மனைவியை எப்படி நேசிக்கணும், மனைவி கணவருக்கு எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். சரி, இந்த ரோமர் 16ஆம் அதிகாரம், ரோமர் 16ஆம் அதிகாரம் அதிலே முதல் வசனமும் 2ஆம் வசனமும் பவுல் தன் ஊழியத்தினுடைய அனுபவத்தை அங்கு சொல்றார். அந்த இடத்துல பெண்களை வாழ்த்தி கனம் பண்ணுகிறார். ஊழியத்தில் பெண்கள் எப்படிலாம் உதவி செய்தாங்க. அப்போ பவுல வந்து நம்ம இதெல்லாம் மொத்தத்துக்கு சர்வே பண்ணி அப்புறம் தான் பெண்களை குறித்து அவர் சொன்னது எந்த அளவு அவர் சொல்றாரு, எதற்காக சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரம் அதிலே அந்த முதல் வசனம், கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. பாருங்க ஒரு நிமிஷம், இந்த பெண்களை குறித்து பவுல் நிறைய காரியம் சொல்றாரு. அதுல இன்னொரு பெண்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த கீழ்ப்படிதலை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்போ ஆண்களுக்கு பவுல் சொல்றாரு, ஆண்கள் வந்து கைகளை உயர்த்தி எல்லா இடங்களையும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பெண்களுக்கு சொல்றாரு, ஸ்திரீகளும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்திரீகளும் மயிரை பெண்ணுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும், சொல்லுங்களேன், நற்கிரியைகளினாலும்
அடுத்து தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்ப பெண்களுக்கு அவங்க எப்படிலாம் அலங்கரிக்கணுமா? இந்த வெளி அலங்காரம், மயிரை பின்றது, அணிகலன்களாலே, அடுத்து விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலே, பொன்னினாலே, முத்துக்களினாலே தங்களை அலங்கரியாமல். அப்படி இந்த அலங்கரிப்பை பத்தி சொல்றாரு, அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அடுத்து தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும், கேரக்டர் சொல்றார், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நல்ல காரியங்களை செய்கிற பெண்களாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, அடுத்து தங்களை அலங்கரிக்க வேண்டும். 11ஆம் வசனம், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாயிருந்து அமைதலோடே கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அப்போ பெண்களை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அமைதலாக தான் இருக்கணும். அவங்க பொது இடங்களில் ஆண்களுக்கு தான் ஜெபிக்கிறதுக்கான அந்த காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கை சொல்றாரு. இப்படி சொன்ன பவுல் தான் அந்த ரோமர் 16 பார்த்தோம், பெபேயாளை வாழ்த்துங்கள். இப்போ அந்த ரோமர் 16க்கு போகலாம். ரோமர் 16 1ஆம் வசனம், திரும்ப அதை ரோமர் 16 1. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் எந்த காரியத்திலும் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஊழியக்காரி. அவங்க பேர் என்னது? ஊழியக்காரி. அப்ப பெண்ணை ஊழியக்காரின்னு சொல்றாங்கன்னா அவங்க ஏதோ வேலை செய்யறவங்க, அவங்க பேர் ஊழியக்காரி அப்படி இல்லை. அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, அநேகரை நடத்தி இருக்கிறாங்க, அந்த சபைக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. ஹல்லேலூயா. இந்த சகோதரி எப்படி இருக்கிறாங்கன்னா, பெபேயால் ஆண்டவருடைய ஊழியத்தை நன்றா செஞ்சிருக்கிறாங்க. அதை குறித்து பவுல் அதை சொல்றாரு, அவங்க எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துல நடத்தி இருக்கிறாங்க, அநேகரை கிறிஸ்துக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க, அநேகரை சத்தியத்துக்குள்ள உருவாக்கி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய அந்த ஊழியம் ரொம்ப மகிமையான ஒன்று. பரிசுத்தவான்கள் எப்படி ஊழியம் செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்களை கனம் பண்ணுங்க. அப்போ பவுல் பெண்ணை கேவலமா பேசல, பெண்களை மோட்டிவேட் பண்றாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. ஒரு முறை அப்போ சிஸ்டர் பாஸ்டர்மா அவங்க சேலத்தில் பிஎட் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அது மாசத்துல ஒரே ஒரு கிளாஸ் அங்கே போய் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆயிரும். அங்கே அப்போது வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ நினச்சி, என்னடா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போகிறோம், ரொம்ப லாங் ட்ராவல் சொல்லிவிட்டு அவங்க உள்ளே அந்த கேம்பஸ்குள்ளே உள்ளே போயிட்டு சாயந்தரம் வெளியில் வருவாங்க, அந்த கிளாஸ் ஹவர்ஸ்லாம் முடிஞ்சிட்டு. அப்புறம் வெளியில் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நடந்து போய் ஒரு வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்காக போனேன். அங்கே வசனம் போட்டிருந்தது. ஸோ அவங்களோட பேசினேன். அவங்க போனோடனே பாஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே, இயேசு கிறிஸ்துவை எப்படி கனம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஏற்றுக்கொண்டு, அன்னைக்கு எங்களுக்கு சாயந்தர சாப்பாடு அவங்களே அங்கே ரெடி பண்ணி சூடாக அங்கே இலைப்பாறை பண்ணி, அந்த வீட்டில் பெரியவங்க, பெரிய வயசான அம்மாமார்கள் இருக்காங்க, அப்புறம் சகோதரி இருக்கிறாங்க, அடுத்து பிள்ளைகள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய காரியங்கள்லாம் சொல்லி ஜெபிக்க சொல்கிறாங்க.
அப்புறம் எங்களுக்கு உபசரிக்கிறாங்க. நாங்கள் யாருன்னு தெரியாது, எங்களுக்கு அவங்க பழக்கமும் கிடையாது. ஒன்னே ஒன்று, கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த உபசரிப்பு இருக்கு பாருங்க. அந்த வீடு சாதாரண ஒரு ஓட்டு வீடாக இருக்கு. ஆனால் அவங்க உள்ளம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ விசாலமா, அவ்வளோ நேசித்து. நான் நினச்சேன் இந்த ஊரில் என்னடா வித்தியாசமாக இருக்குது, இங்கே படிக்கிறதுக்கு வந்திருந்தாலும் வேலை நம்ம ஊழியம் செய்யணும், இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு ஒரு ஊழியம் செய்து கனம் பண்ணி உபசரித்து, சாயந்தரம் அந்த சாப்பாடு சூடாக குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட கொடுத்து, சாப்பிடும்போது அழுகையாக வருது. யார் எவருன்னே தெரியாது, சொந்தக்காரங்க மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அவ்வளவு கனம் பண்ணி, அந்த ஆலயத்தில் கூட ஸ்க்ரீன்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் அந்த கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறது. அல்லேலூயா. அப்போ நாங்கள் போனப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் வந்தால் எப்படி கனம் பண்ணுவாங்களோ, அவங்க சின்ன பிள்ளைகள்லாம் வச்சுருக்காங்க, அந்த பிள்ளைகளை கூட கவனிக்கலை, எங்களை கவனிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நல்லவர். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெபேயால் எப்படி இருந்திருக்கிறாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த சகோதரியை சொல்லி பவுல் சொல்றார், அவங்க இப்படி ஊழியம் செய்தாங்க, அவங்கள நீங்க கனம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அடுத்ததாக 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். இவங்க கணவன் மனைவியா, அந்த பிரிஸ்கில்லாங்கிறவங்க சகோதரி, ஆக்கிலாங்கிறது சகோதரர். கவனிக்கலாம், இவங்க குடும்பமா ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இவங்க பேரை சொல்லி சொல்றாரு பவுல். என்ன சொல்றாருன்னா, இவங்க என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள். பிராணனுக்காக இந்த பிரிசில்லா என்ன செஞ்சாங்களாம், கழுத்தை கொடுத்தாங்களாம். கழுத்தை கொடுத்தாங்கன்னா அப்ப எந்த அளவு அந்த பெண்ணா இருந்து கூட பாடுபட்டிருக்காங்க, ஸ்ட்ராங்கா நின்று. அடுத்து சொல்றாரு பவுல், சொல்றாரு, அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புரஜாதியரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களை. புரஜாதியரை நடத்தி இருக்கிறாங்க. சொல்லுங்களேன், புரஜாதியர். ஹல்லேலூயா. புரஜாதியரை கேவலமா பேசுறது இல்ல, புரஜாதியரை அவங்க சாட்சி சொல்ற அளவுக்கு இவங்க கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க. புரஜாதியருக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி பவுல் சொல்றாரு, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அதுல முத பேர் யாருன்னா பிரிசில்லா. அடுத்ததாக பவுல் சொல்றாரு 5ஆம் வசனத்துல, எல்லாரும் வாசிக்கலாம், அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள், அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பண்ணத்தை வாழ்த்துங்கள், எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். இதெல்லாம் பெண்கள் நிறைய பேர் வருது பாருங்க. பெண்ணை கேவலமா பேசல, பெண்ணை அதுல ஊழியம் செய்தவங்க, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டவங்க, அவங்களெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க என்ன சொல்றாரு, அவர் வாழ்த்துங்கள். அடுத்து 7ஆம் வசனம், அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோட கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியும் வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 12ஆம் வசனம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். பாருங்க, ஃபுல்லா எத்தனை பெண்கள் வர்றாங்க பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் பேரெல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யறாரு பவுல், அற்புதமாக அந்த கணம் பண்ணுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். சரி, ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்த ஊழியம் செய்த பெண்களை குறித்து பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம். லூக்கா 8ஆம் அதிகாரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1, 2, 3ஆம் வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும்
7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். பாருங்க, இவங்க யாரா? 7 பிசாசு அவங்களுக்குள்ள இருந்து நீங்கி இருக்கு. இப்ப இவங்க என்னவாயிட்டாங்கன்னா, அங்கே நான் வாசிக்கிறோம், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சொல்லுங்களேன், அவருடனே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆஸ்திகளால ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆஸ்திகளை தங்களுக்காக சேர்த்து வைக்கிறவங்க அப்படிங்கிறதுல ஆஸ்திகளாலே இயேசுவுக்கு ஊழியம் செய்தாங்க. அவங்க பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பெண்கள் யாராருன்னு நான் வாசிக்கிறோம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும். சரி, பேதுரு இந்த பெண்ணை குறித்து சொல்றாரு, அவங்க பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால். அவங்க எப்படியா பலவீனமான? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நம்ம வாசிப்போம். அவங்க பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் அவங்களோட நீங்க என்ன செய்யுங்க, சேர்ந்து உங்க ஜபங்களுக்கு தடை வராதபடி நீங்க என்ன செய்யுங்க, அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கவனமாக காரியங்களை நடப்பீங்க. இந்த மண்பாண்டம்ங்கிறது சரியா கவனம் இல்லைன்னா அது உடஞ்சி போகும், அது சேதமாயிரும். உடஞ்சுன்னா கஷ்டம். அப்போ மண்பாண்டம் அப்படிங்கிறார். மண்பாண்டம்னா என்ன? அவங்க ரொம்ப பலவீனமானவங்களா? இல்லை இல்லை. பாருங்க, எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வரும், அதில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் தான் டாப்பாக இருப்பாங்க நிறையா. அது மாத்திரமல்ல, பெண்கள் இன்றைக்கு கராத்தா தற்காப்பு கலைகள்லாம் நிறைய பழகி என்ன செஞ்சுருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு வீட்டில் நிறைய பிள்ளைகள், அவங்க அவர் அனுபவத்தை சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டில் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு. எல்லாரும் பால்கனிக்கு வந்துட்டாங்களாம். வந்தப்போ பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தப்போ, என்ன சண்டை அப்படின்னா, அந்த வீட்டுக்காரர் அந்த மனைவியை போட்டு அடிக்கிறார் போல அப்படின்னா யாரோ ஒடியாடுறாங்களாம். ஒடியாடுறாங்க என்னன்னு பார்த்தா, அந்த குடும்ப தலைவி அவங்க வீட்டுக்காரரை அடிச்சுக்கிட்டே வர்றாங்களாம். அடினாலும் அடி சரியான அடியா. அப்போ அவர் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறாரு. அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரரை போட்டு என்ன செய்கிறாங்க, அடி. மதுரையில் மாப்பாளையம், அதாவது இது அண்ணா பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு ஏரியா இருக்கும், அங்கே ஊழியம் செஞ்சுருக்கிறோம். அங்கே ஒரு சகோதரிக்கு பேர் என்னன்னா, அவங்க வீட்டுக்காரர் பயங்கர குடிகாரரு. வீட்டுக்காரரை கொலையே பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. அந்த அம்மா வந்தால் சொல்லுவாங்க, இந்த அம்மா தான் வீட்டுக்காரரை கொலை பண்ணவங்க அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ஆம்பளை தான் ரொம்ப அடாவடின்னு இல்லை, பெண்களுக்குள்ளேயும் பலம் அதிகமாக இருக்கு. அவங்களும் சாதாரணமானவங்க இல்லை. அவங்க சாதாரண நிலையில எத்தனையோ பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டு அந்த வீட்டை எடுத்து நிர்வாகம் பண்ணி அற்புதமாக மாற்றி அந்த பிள்ளைகளை உருவாக்கி அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ பெண்கள் இளைத்தவர்கள் அல்ல, பலவீனமானவங்க அல்ல. பெண்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைய வீடுகளில் குடும்ப தலைவர் சரியில்லாத நிலையில பெண்கள் எடுத்து அதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு காரியங்களை கொடுத்தா அந்த காரியங்களை உருவாக்கி அற்புதமாக ஆக்கி இருக்கிறாங்க. பாருங்க, மேன் அப்படின்னு இருக்கு, பெண்களுக்கு பேர் என்னன்னா விமன், WOMAN. இந்த WO அப்படின்னா என்னன்னா கருவை சுமக்கிறவங்க. யோசிச்சு பாருங்க, கருவை 9 மாதம் சுமக்கிறாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த நாட்களில். பாருங்க, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு, இந்த பேதுருவும் அதை குறித்து சொல்லுகிறார். பெண் எத்தனாம் வசனம்? 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், இங்க சொல்லப்பட்டிருக்கு மனைவி எப்படிப்பட்டவங்களா? பலவீனமான பாண்டம். அப்போ பவுல் சொன்னது மாதிரியே இங்க பேதுருவும் சொல்றாரு, அவங்க பலவீனமான பாண்டம். பலவீனமான பாண்டம்னா வேற ஒண்ணும் இல்லை, அந்த குழந்தையை சுமக்குறாங்க, 9 மாதம் சுமக்குறாங்க. அப்படி சுமக்கும் போது அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அதுல யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் வயிற்றுல குழந்தைய சுமக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 9 மாசம் சுமக்கணும்னா அவங்களுடைய அந்த உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை பிறந்த பிறகு நைட்டு 1 மணிக்கு திடீர்னு அழுகும்.
ஏய் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் என்ன அழுகிற அப்படின்னு அடிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்காக. போன வாரம் ஒரு வீட்டுக்கு ஊழியத்துக்கு போனேன். அவங்க வீட்டில் குழந்தை பிறந்து ஒரு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அந்த வீட்டில் மூத்தது பொம்பளை பிள்ளை, ரெண்டாவது குழந்தை. அந்த மூத்த குழந்தைக்கு 4 வயசு இருக்கும், இந்த குழந்தை சின்ன குழந்தை. அவங்க சொல்கிறாங்க நைட்டு கரெக்டாக 1 மணிக்கு முழிச்சிருது. அந்த அந்த குழந்தையோட தாயோடைய பாட்டி இருக்காங்க, அவங்களும் சொல்கிறாங்க நாங்கள் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, தூங்கி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. அப்போ நல்ல கவனிங்க, அந்த குழந்தை தூங்காத போது இவங்க தூங்கலை. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மாத்திரமில்ல, அந்த குழந்தைக்கு காய்ச்சல்னா இவங்க தூங்க மாட்டாங்க. அந்த காய்ச்சல் நைட்டெல்லாம் அழுதுகிட்டு இருக்குன்னா கூடயே இருந்து அந்த குழந்தைய கவனிச்சு, அப்போ அது ஒரு பெரிய வேலை. அதனால தான் போட்டிருக்கு பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க இன்னொன்று ஒரு காரியத்தை கொடுத்தா கூடையே இருந்து அதை அற்புதமாக உருவாக்கிடுவாங்க. வீட்டின் காரியங்களில் உருவாக்குவாங்க. பாருங்க, ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்வார், ஒரு பிள்ளையை அரட்டுறாருன்னா கோவமா டேய் அடி வெளுத்து விடுவேன், பிச்சு விடுவேன் அப்படிம்பாங்க. சாப்பிடணும் வேகமாக சாப்பிட்றா அப்படிம்பாங்க. ஆனால் அதே அவங்க ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, தன் கண்ணினாலேயே அந்த குழந்தைகிட்ட பேசி அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரத்தில் சாப்பிட வச்சுருவாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த தாய்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆற்றலே ஆண்டவர் பெண்ணுக்குள்ள வச்சிருக்கிறார். பொதுவாக என்னுடைய இதிலலாம் எங்கள் வீட்டில் 3 பேர். சின்ன வயசுலேருந்தே இந்த அம்மாவுடைய அரவணைப்பு இல்லைன்னா நாங்களாம் வளர்ந்துருக்க மாட்டோம், என்றைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். முழுக்க முழுக்க அந்த சவால்களின் மத்தியில் எங்கள் அப்பா உடம்பு முடியாதவர். சின்ன வயசுலேருந்து முழுக்க அம்மா தான் எங்களை கேர் பண்ணாங்க. சொந்தக்காரங்க மத்தியில் எங்களை பார்க்குறப்ப ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த அம்மா என்ன செய்வாங்க, அதை அப்படியே இடம் தெரியாமல் அதை இது பண்ணி அற்புதமாக இந்த நாட்கள் எல்லாம் கடந்துருச்சு. இன்னைக்கு கர்த்தர் அற்புதமாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்போ எதெல்லாம் அவலட்சணமாக அற்பமாக இருக்கோ, புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அதை பெண்கள் எடுத்து என்ன செய்கிறாங்க, வைராக்கியமாக அந்த கஷ்டத்தை வெளியே தெரியாமல், வீட்டில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை அப்படியே பிரயாசப்பட்டு அதை மகிமையாக மாற்றி விடுகிறார்கள். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை கைகளினாலே இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யறாங்க, அந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி, கணவருக்காக ஜெபம் பண்ணி, வீட்டு காரியங்களில் கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி அன்பு கூர்ந்து அந்த வீட்டை எடுத்து நிறுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஆற்றலை ஆண்டவர் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். சுதந்திரிக்கிறதுக்கு இப்போ சொத்து பத்திரம் எழுதும்போது யூதர்களுடைய கலாச்சாரத்தில் என்னன்னா எல்லாமே ஆண்களை தான் மையமாக வச்சிருக்கும். அப்படியே அது மாறிடுச்சு. பெண்களுக்கு என்று எதுவுமே கிடையாது. ஆண்களை சார்ந்து பெண்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒன்றாக. ஆனால் ஆண்டவர் இயேசு பெண்களை ஒரு இடத்துலையும் அப்படி பண்ணலை. பாருங்க, அவர் செய்த ஊழியத்தில் கூனியாகிய ஸ்திரீ, அவங்க 18 வருஷம் கூனியா இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் நீங்க குனிஞ்சே நடந்து பாருங்க, எவ்வளவு வலிக்கும், வேதனை, உடம்பெல்லாம் வலிக்கும். குனிஞ்சே நடந்தா உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 வருஷம் நடந்தா எப்படி இருக்கும், நிமிராம வலி பின்னிரும். ஆனா இந்த சகோதரிய பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், 18 வருஷமா அவன் கெட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பைபிள்ல ஆபிரகாமின் குமாரர்கள்னு பேர் இருக்கும். ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாள், இவளுக்கு விடுதலை தேவையா இருக்கு, இவளும் சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடுதலையாக்குறார். விடுதலையாக்குறப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஓய்வு நாள்ல எதுக்கு செஞ்சீங்க, மற்ற 6 நாள் இருக்குல்ல அப்படின்னு.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளே எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, இவள் ஒவ்வொரு நாளும் அந்த வேதனையில இருக்கிறா, இவளுக்கு ஓய்வே இல்லை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள்ல நீங்க ஒடுங்கி போய், கூனி குறுகி போய் அவமானத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் இயேசு அவர் அந்த அவமானத்திலிருந்து அவர் விடுதலையை கொடுக்கிறவராக. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பெண்ணுடைய அந்த கூனாக இருக்கிற அந்த பெண்ணை நேசித்து அவளை அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கும்போது அந்த பெண்கள் அவங்க தீட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப புறக்கணித்த மாதிரி ஒன்று. ஆனால் இயேசு, அந்த சகோதரி வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவங்க சுகமாகறாங்க. ஆண்டவர் அந்த சகோதரிக்காக அந்த ஊருக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அதை அற்பமாக எண்ணல, பெண்ணை அவர் கனம் பண்ணுகிறார். இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 14, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம். மார்க்கு 16 முதல் வசனம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலேமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் அவர்களை நோக்கி, அங்கு ஒரு தேவதூதனை பார்க்கிறாங்க. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை போய் சீசருக்கு சொல்லுங்க. இந்த மரியாள் யார் அப்படின்னா கவனிக்கலாம். மகதலேனா மரியாளுக்குள்ள இருந்து 7 பிசாசு ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க. அதிகாலையில இயேசுவை தேடி போறாங்க, தைரியமா போறாங்க. அதுல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பாருங்க, யாக்கோபின் தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், சாலேமே. ஆண்டவரை பின்பற்றுறதுல இந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப வாஞ்சையா, அர்ப்பணிப்போட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக மார்க் 15ஆம் அதிகாரம், மார்க் 15:40 வசனம். மார்க் 15:40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும். இந்த மரியாள் ஊழியம் செய்யறவங்களா மாறிட்டாங்க. சொல்லுங்களேன், ஊழியம் செய்து வந்த. ஹல்லேலூயா. பெண்கள் ஊழியம் செய்ததை அது வேதம் எழுதி வைத்திருக்கு. ஊழியம் செய்த மகதலேனா மரியாள். அவங்களுக்குள்ள என்ன வாஞ்சனா, எனக்குள்ள பிசாசு இருந்தது, இயேசு அந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார், நான் அவருக்கு ஊழியம் செய்வேன். அவங்க பேரை சொல்லப்பட்டிருக்கு. சில ஸ்திரீகளும், அடுத்து கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சாலோமே என்பவளும். இந்த பெண்கள் தான் அங்க உயிர்த்தெழுதலையும் முதல்ல போய் பார்க்கறாங்க. இவங்க பலவீனமானவங்க இல்ல, உள்ள ரொம்ப பலம் இருக்கு. படிப்புல ரொம்ப பலவீனமானவங்க இல்ல, ஆணுக்கு அது மிஞ்சியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனா எஸ்எஸ்எல்சியில் ஃபர்ஸ்டா வர்றது அதுதான், அவங்க தான். ரிசல்ட் பார்த்தா அவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. தற்காப்பு கலைகள் அதுல ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. இங்க பாக்குறோம், ஊழியம் செய்து வந்ததுலயும் இளைத்தவங்க இல்ல, பெண்களும் நல்லா ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல போயிருக்கிறாங்க, அதிகாலையில போயிருக்கிறாங்க, இருட்டோடே
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எதுல அவங்க பலவீனமானவங்க அப்படின்னா, இந்த சரீரத்திலே. அது இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து அவர்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவங்கள கனம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கூட இருந்து அற்புதமா வாழ்க்கையை மாற்றுகிறவங்க, அந்த குடும்பத்தை அற்புதமாக்குகிறவங்க. அவங்கள கனம் பண்ணுங்க. ஒரு சிலரை கேட்டா எதுக்குங்க கல்யாணம் முடிக்கிறீங்க அப்படின்னா, சமைச்சு கொடுக்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. அப்படின்னா கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஆயா 10,000 ரூபா கொடுத்தா நல்ல ஆயா சமைச்சு கொடுப்பாங்க. அதல்ல, தேவ நோக்கம்னு ஒன்று இருக்கு. வெறும் சமைக்கிறதும் வீட்டு சாப்பிட்றதுக்காக மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக வேதம் சொல்லுகிறது, ஏற்ற துணையை. ஆதாமுக்கு ஆண்டவர் அந்த ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்து கனம் பண்றார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்ற துணையை கொடுத்து, இங்கே இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே பிரியமானவர்களே, பவுல் இந்த பேக்ரவுண்ட்ல முதல்ல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கவனிப்போம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதனால ஆண்டவர் பெண்களை குறித்து அங்கு சொல்றாரு, ஆண்களுக்கு என்ன சொன்னாரு, அவங்க மேல இருக்கிற அந்த பாவத்தினால வந்த சுயநலமான காரியங்கள். அப்ப பெண்களுக்கு இருக்கிற அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை சொல்லிட்டு தான் இப்ப கீழ்ப்படிதலை குறித்து சொல்றாரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இப்ப வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அன்றியும் புருஷர்களே, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அப்ப பாருங்க, ஒரு குடும்ப தலைவருக்கு ஒரே ஒரு தான் சொல்றாரு, ஆனா அதுல நிறைய காரியம் சொல்றார். எப்படி இருக்கணுமா, அவங்க கோபம் இல்லாதபடி, தர்க்கம் இல்லாதபடி, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 9ஆம் வசனம், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். அப்ப இந்த அலங்கரிக்கிறத குறித்து பார்த்தோம். வெளி அலங்காரம் வேண்டான்னு இல்லை, அலங்காரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபேஷியல், அப்ப தலை அலங்காரம். ஒரு சிலர்ல என்ன செய்யறாங்க, மணிக்கணக்கில் ஜெபம் பண்றதுக்கு கூட நேரம் எடுக்காம அதுவே மணிக்கணக்கில் போனா அந்த அலங்காரத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்திலேயே நீங்க போயிடாதீங்க. உள்ளான ஒரு அலங்காரம் இருக்கு, தெளிந்த புத்தியினாலே ஆண்டவருக்கு ஏற்ற அந்த அலங்காரம், அது அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் அலங்கரிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நற்கிரிகளினாலே சொல்லுங்களேன், நற்கிரிகளினாலே. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் இயேசுவோடு கூட ஊழியம் செய்ததுல 2 ஸ்திரீகள், மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் என்ன செய்யறாங்க, நிறைய வேலைகள் செய்யறாங்க.
ஆனா நம்ம நினைப்போம் அவங்க தான் பாராட்டு வாங்குவாங்கன்னு. ஆனா மரியாள் என்ன செய்யறாங்க? அவர் பாதத்திலேயே இருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபை நாம் கூடி வர்ற காரியங்கள்ல கூட, அல்லது இடைப்பட்ட நாட்கள்ல நாம் ஆண்டவருக்காக ஜெபிக்கிற காரியங்கள், இதுல எல்லாம் கூட நம் நற்கிரியைகள் செய்யத்தக்கதாக, கூடி ஜெபிக்கத்தக்கதாக, ஆண்டவருக்காக நாம் ஆத்துமாக்களை நடத்தத்தக்கதாக, ஆண்டவருக்குள்ளே நடத்தும்படியாக, அது நற்கிரியை செய்யணும். குடும்பத்தை நடத்தும்படியாக, பிள்ளைகளை நடத்தும்படியாக ஆண்டவர் நம்மகிட்ட அதை கேட்பாரு. அப்போ அதான் நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ். அந்த அலங்காரத்தினால அதற்கு ஜெபம் பண்ணி, உன்னத பாட்டில் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? உன்னத பாட்டில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அவங்க சொல்றாங்க, மணவாளனே, என் மணவாளனே அப்படின்னு அங்க பைபிள்ல போட்டிருக்கு. என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமையே. அப்ப ஆண்டருக்குள்ள அந்த அலங்காரமா இருக்கிறது. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு பிரியமான புருஷனே அப்படின்னாரு. எனக்கு பிரியமான புருஷனே. மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கிருபை பெற்றவளே. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நமக்குள்ள இருக்கிற அந்த அலங்காரம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். நம் ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள்லையும் அந்த ஆவியினாலே நடத்தப்படத்தக்கதாக. அப்போ அந்த வீட்டில் ஒரு குடும்ப தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு கேப்டன் மாதிரி அப்பதான் அந்த வீடு ஒழுங்குள்ளதாக இருக்கும். அந்த வீட்டில் அதிகாரமே இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னா அது ரொம்ப ஒழுங்கினமா போயிடும். அப்போ அதிகாரம் அது எப்படிப்பட்ட அதிகாரம்? அவர் போஷிக்கிறவராக, நேசிக்கிறவராக, தனக்கு உண்டானவைகளை கொடுத்து ஆதரிக்கிறவராக, சுயநலம் இல்லாதபடி அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறவராக. இந்த 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் தொடர்ந்து அதை வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். பாருங்க, போன வாரம் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு சிஸ்டர் என்ன செஞ்சாங்க? பிரசங்கியாரும் கூட என்ன சொல்லுவாங்க? பெண்கள் பேசவே கூடாது, எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள். ஆனா அடங்கி இருக்கணும் எப்படின்னா, ஆவியினாலே நிறைந்து அந்த குடும்பத்தை நடத்தத்தக்கதாக. அப்படிதான், அதுலதான் அவங்க அடங்கி இருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அடுத்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில் முதலாம் ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. அப்ப பெண்களுக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இதை எதை மையமா வச்சு பவுல் சொல்றாருன்னா, பெண்களை கேவலப்படுத்தல, அந்த விழுந்து போன பாவ நிலையில பெண்கள் அப்படிப்பட்ட நிலையில ஆண்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள் இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறாரு. பெண்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில பெண்களுக்கு சொல்றாரு, தெளிந்த புத்தியோட. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அந்த குணாதிசயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 காரியங்களை மையமா வைத்து பவுல் சொல்றார். முதல்ல ஆதியாகமும் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒன்று. அடுத்ததாக பெண்களுக்கான அந்த கேரக்டர், அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை, அதெல்லாம் பவுல் எங்கேயுமே மட்டப்படுத்தலை. பெண்களை நிறைய பெண்கள் ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்டர் பாலியாங்கிச்சோ தென்கொரியா தேசத்தில் பெரிய சபை, 7 லட்சம் 8 லட்சம் ஆத்துமாக்கள். அவர் சமீபத்தில் தான் இறந்தார். அவங்க சபையில் முக்கியமான அந்த சபை வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, அநேக பெண்கள் ஜெப குழுக்கள். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு ஏற்ற துணை அப்படின்னு போட்டிருக்கு. அவர் சொல்றாரு, ஆண்கள் கூட அந்த அளவுக்கு நான் சொன்னதை செய்ய மாட்டாங்க, ஆனால் அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, சொன்ன அந்த மெசேஜோடைய தலைப்புலாம் சொல்லிடுவாராம். வாரம் அவங்களுக்கு அந்த டீச்சிங் என்னென்ன கொடுக்கணும்னு சொன்னா, சாதாரணமாக 10 பேர்லேருந்து 15 பேர் ஒரு வீட்டு கூட்டத்தில் அவன் பாஸ்டர் என்ன சொன்னாரோ அதை சொல்லி உருவாக்கி அந்த சபையில் 7 லட்சம் பேர்
8 லட்சம் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பயும் அந்த சபை அப்படியே வளர்ச்சிக்குரியதாக. அவர் சொல்றாரு, என் சபையினுடைய முக்கிய வளர்ச்சியே யாரு அப்படின்னா பெண்கள் தான். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒன்றை கர்த்தர் பெண்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனா சொல்லிட்டு தான் சொல்றாரு, இவ்வளவுலாம் காரியங்கள்லாம் இருந்த பிறகு தெளிந்த புத்தி விசுவாசத்தோடு. மனைவி எப்படி இருக்கணும்? கணவரை தன்னுடைய நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்றதுல நல்ல தெளிந்த புத்தியோடு கணவருக்கு புத்தி சொல்லணும். ஆவினால நிரம்பி அந்த அன்பினால குடும்பத்தை நடத்தணும், அந்த கிறிஸ்துவின் அன்பு. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தத்திலே. அதற்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். தன் வீட்டை அப்படி பரிசுத்தத்துல நடத்தி பிள்ளை பேற்றினாலே ஸ்திரியானவள் என்ன செய்யப்படுவாங்களா? ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லி ஒரு காரியங்கள் எல்லாம் சொன்னார். தோட்டத்தை பண்படுத்த சொன்னார், காக்கும்படி சொன்னார். ஏவாள்கிட்ட சொல்லல, ஆனா ஆதாம் தான் ஏவாளுக்கு அதை சொல்லணும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேர். பைபிள்ல பார்க்கிறோம், எத்தனையோ காரியங்களை குறித்து பார்க்கிறோம். சாபம் அப்படின்னா அங்க ஆதியாகமத்துல என்னென்ன சாபம்லாம் வந்தது? ஆதாம் மேல என்ன சாபம், ஏவாள் மேல என்ன சாபம்? ஆனா அதே தேவன் முற்பிதாவாகிய ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் திரும்ப ஒரு அற்புதமான பிளான ஆண்டவர் கொடுத்து, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இன்னும் வாக்கு பண்றாரு, சீயோன் குமாரரே மகிழ்ந்து களிகூறுங்கள். முன்மாரிக்கு தக்கதான பின்மாரியும் கர்த்தர் அவர் என்ன செய்வார்னா பின்மாரியை கொடுப்பார். வெட்டுக்கிளி பட்சித்தது, முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பட்சித்த அந்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பா. எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, எதெல்லாம் வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போனீங்களோ, வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரரே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தருக்குள்ள நல்ல ஆவியினால அந்த யோவேல் சொல்றாரு, தேவ ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படுகிறது, ஒரு ஊற்று புறப்படுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் ஆவியை ஊற்றுவார். சகோதரியா இருக்கிற உங்க மேல கர்த்தர் ஆவியை ஊற்றுவார். உங்க பிள்ளைங்க மேல ஆவியை ஊற்றுவார். உங்க வீட்டை அவருடைய ஆவியினால நிரப்புவார். சந்ததியை நிரப்புவார். ஓ ஹல்லேலூயா. நம்ம சொந்த பலத்துல போனா செத்து போவோம், மடிந்து போவோம், தாங்க முடியலையே, ஐயோ இந்த பிரச்சனை எவ்வளவு வேதனையா இருக்கு. இல்ல இல்ல, ஆவியான வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். ஆண்டவர் வாக்கு பண்றார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஓ உங்க மேல அவர் ஆவியை ஊற்றுவார். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்க குடும்பத்தை கர்த்தர் அப்படி மகிமையாக்குவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தர் நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், யோவேல் 2. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதுல 27ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றோம். கர்த்தர் உங்க நடுவில் இருப்பாரு, உங்க குடும்பத்தின் நடுவில் இருப்பாரு, உங்க பிள்ளைகளின் நடுவில் இருப்பாரு. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரீங்களே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே.
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, தீர்க்கமா சொல்றாரு, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள், ஆண்டவராய் இயேசுக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொல்றார், திரும்ப நான் அதை கொடுப்பேன். எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு கண்ணீரோட இருக்கிறீங்களோ, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். கர்த்தருக்குள்ள திரும்ப வாங்க, கர்த்தரை தேடுங்க, கூப்பிடுங்க. ஓ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, உங்க குடும்பத்தை அதிசயமா நடத்தி வந்த அவர் நடத்துவார். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. ஓ ஸ்தோத்திரம். சம்பூர்ணமா சாப்பிட்டு, சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து, சொல்லுங்களேன், திருப்தி அடைந்து. சாப்பிட்றப்பயே பாதி நேரத்தில் எந்திரிப்பா, போதும் சாப்பிட்டது போதும், ரொம்ப நேரம் ஆச்சு போதும் அப்படின்னு எப்படி இருக்கும்? ஆனா கர்த்தர் சொல்றார், சம்பூர்ணமாக உங்க குடும்பத்தை கர்த்தர் அப்படி ஆக்குவார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துரு, ஓ சாப கட்டுகள், பிசாசின் கிரியைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அதையெல்லாம் கர்த்தர் நீக்குவார். அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு. ஹல்லேலூயா. ஓ ரபாலா ராமா சந்தரா பாலரா தரா பாலரா தரா, ஓ ரபா கத்தரா பாலரா பாலரா, ஓ லபா சந்தரா பாலரா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். கைகளை வேட்டி சொல்லுங்க, என் தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், வெட்கத்தை எல்லாம் மாற்றுகிற தேவன், நான் இழந்து போனதை மீட்டு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்பிதாக்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் சாபமானபடியினாலே, அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவர் தாழ்மையின் ரூபமானபடியினாலே உங்களை அவர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாய் வருடம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகுமே. வறண்ட
பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே சோர்வான சூழ்நிலை வந்திடினும் ஏற்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும் சோர்வான சூழ்நிலை வந்திடினும் எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும் நெருக்கத்திலும் நெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு நெருக்கத்திலும் நெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே மேல் பலனே பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் இயேசுவின் நாமத்தில் ஓ புதிய பலன் மகிமையின் மேல் ஆவியானவருடைய வல்லமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம் பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம் பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம் ஹalleluya 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 கைகளை உயர்த்தி ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் மேல பலத்தை கொடுக்கிறது ஹalleluya கிருபையின் மேல கிருபையை கொடுக்கிறது குடும்பத்துக்கு தேவையான கிருபையை கொடுப்பார் ஓ ஹalleluya ஹalleluya மகிமை அவர் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து மகிமையின் மேல மகிமை ஓ ஹalleluya அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ளே நிலைப்படுத்துகிறது யோவேல் அந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு சீயோன் குமாரரே நீங்க என்ன செய்யுங்க நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து குடும்பம் ஒப்பு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது தேடும் போது ஹalleluya ஆண்டவர் சொல்றாரு ஹalleluya எல்லா வெட்கத்தையும் நான் மாற்றுவேன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஓ அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள் உங்களை அதிசயமா கர்த்தர் நடத்தி வந்திருப்பாரு ஆச்சரியமா செய்வார் காரியங்களை ஓ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற பண்ணுவார் ஹalleluya கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அவற்றிலிருந்து கர்த்தர் மகிமையானதை உங்களுக்கு அனுப்புவார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அங்க சொல்லப்பட்டிருக்கு உபவாசத்தை நியமியுங்கள் கொஞ்சம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க இந்த சிலுவை தியான நாட்கள் அது நமக்கு ஒரு பாரம்பரியம் அல்ல ஆனா நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு குடும்பத்துக்காக பிள்ளைக்காக கொஞ்சம் உபவாசம் பண்ண முடிஞ்சவங்க உபவாசம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கத்தக்கதாக ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளே கலிகூறத்தக்கதாக இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கூப்பிடுங்க ஹல்லேலூயா 2 சாமுவேல் 22ல தாவீது சொல்றாரு என்னிலும் பலவானாய் இருந்த பலத்த சத்ருவுக்கு அவர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஸ்ட்ராங் எனிமி
நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாபம் நமக்கு விரோதமான ஒரு பெரிய எனிமி. பாவம், அக்கிரமம், அதை யாரும் விடுதலை ஆக்க முடியாது, கிறிஸ்து தான் விடுதலை ஆக்கணும். அவரை தேடும் போது, உங்க குடும்பத்திற்காக அவரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தர் உங்க வீடை அற்புதமா மாற்றி விடுவார். வீடு ஞானத்தினாலே கெட்டப்படும், உங்க குடும்பம் ஞானத்தினாலே கெட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர ராஜா, நன்றி ஆண்டவரே. யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவ ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படுது, ஊற்று புறப்படுது. அது என்ன செய்தான்? உங்களை சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தியா வாழத்தக்கதாக உங்க மேல ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். அவருடைய ஆவிய, பரிசுத்த ஆவிய, வேத வசனத்தின் வெளிச்சத்தை ஊற்ற. குடும்பத்துல எதனால இந்த பிரச்சனை, எதனால இந்த தீமை, பிசாசு எந்த வழியில வர்றான், அதெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக, சுத்திகரிக்கத்தக்கதாக, பலத்தின் மேல் பலம் அடையத்தக்கதாக. ஓ ராபா லா ராபா ஷாந்தா ராபா லா ராபா ஓ லாபா கச்சரா மனா ராபா ஓ ரியாங்கா பாலா ராபா. பிள்ளைக ஆண்டவர் நீதியின் பிள்ளைகளாக, ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் கரத்தினாலே, என் நீதியின் வலது கரத்தினாலே உன் பிள்ளைய தாங்குவேன். ஓ, நான் துணையா இருப்பேன். நீ எதெல்லாம் இழந்துட்டேன்னு வேதனையோடு நீங்க இருக்கிறீங்களோ, அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, திரும்ப நான் கொடுப்பேன். அந்த விளைவை நான் திரும்ப கொடுப்பேன். எப்ப தெரியுமா? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது. யோவேல் அதான் சொல்றாரு, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் பலம் நான் செஞ்சிருவேன். இல்ல, ரொம்ப வேதனையா இருக்கும், நாளுக்கு நாள் வேதனை பெருகும். என் பராக்கிரமம் அதுவும் இல்ல, நான் ஒண்ணும் இல்லப்பா, உங்க ஆவி, உங்க வார்த்தையின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்தெந்த வீடுகள்ல குறைவு இருக்கிறதோ, உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ, தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், அபயமிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். ஓ ஹalleluya. He is my rock, அவர் என் கன்மலை. He is my deliverer, அவர் என்னை விடுவிக்கிறவர். ஹalleluya. அவர் என் இரட்சணிய கொம்பு, அவர் என் தேவன், அவர் He is my God, அவர் என்னுடைய ஆண்டவர். ஹalleluya. ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் குடும்பம் ஞானமாய் ஆண்டவரே பாதுகாக்கப்பட, அந்த பானையை ஆண்டவரே பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் அதை உடைத்து விடாதபடி ஞானமாய் குடும்பத்தை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவராக, குடும்ப தலைவராக, சகோதரர் ஆண்டவரே புருஷனானவன் என்று எழுதியிருக்கிறது. அந்த வீடு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு தலையாயிருக்கத்தக்கதாக, அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட, குடும்பம் ஆண்டவரே வல்லமையாய் எழும்பத்தக்கதாக நீ உதவி செய்கிறதுக்காய் நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.